பட் ஃபுல் கிரௌடு 6:30 ஈவினிங் 6:30க்கே பாத்தீங்கன்னா நைட் 10 o'clock மாதிரி அவ்வளோ கிரௌடு. பட் பஸ் எதுவுமே பிரச்சனை இல்லாமல் உள்ளுக்குள்ள போனாலும் எப்படி வெளியில போலீஸ் ஆபீசர் நின்றுட்டே இருந்தாங்களோ அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் 4 பேர் 5 பேர் போலீஸ் ஆபீசர் நின்றுட்டு இருந்தாங்க. கையில வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்க. இந்த பஸ்ஸுக்கு போங்க, இந்த பஸ் அங்க நிக்குது, இந்த ஊர் பஸ் அங்க நிக்குதுன்னு சொல்லி ஜெனரல் பீப்புள்ஸ் வந்து கைட் பண்ணிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, சிட்டிக்குள்ள நிறைய கிரௌட் இருக்கும், அதை வந்து மேனேஜ் பண்றதுக்காக நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து சிட்டிக்குள்ள இன்வால்வ் பண்ணிருக்காங்க, பஸ் ஸ்டாண்ட்ல இன்வால்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு பஸ்ல ஏறி உட்கார்ந்துச்சு. பஸ் கோயம்பேடு விட்டு வெளியே போச்சு. மதுரவால் பைபாஸ் ஏறணும்னு பாத்தீங்கன்னா 2 பக்கமும் போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய 15 மீட்டர் 20 மீட்டருக்கு ஒரு தடவை ஒவ்வொருத்தர் நின்னுகிட்டே இருந்தாங்க. எவ்ரி சிக்னல்ல 4 பீப்புள்ஸ் ஆர் 5 பீப்புள்ஸ் வந்து நின்னுகிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, இங்கதான் அப்படி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போரூர் பைபாஸ் ஏறினுச்சு. போரூர் டோல்கேட்ல பாத்தீங்கன்னா ஒரு 20-25 போலீஸ் 2 பக்கமா ஃபுல் கிரௌட்ல. சரி, ஓகே, டோல்கேட்ல போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, நிறைய டிரான்ஸ்போர்ட் அதிகமா இருக்கு, வண்டியை வெளியே அனுப்புறதுக்காக நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போச்சு. அந்த பைபாஸ் தாண்டி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் டிராவல் ஆச்சு. தாம்பரத்துக்கு முன்னாடியே லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய பஸ் நிக்கிறதுக்காக வெளியூர்ல போற பஸ் எல்லாம் வரிசை நின்றுட்டு இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு தாம்பரம் பிரிட்ஜுக்கு முன்னாடியே ஒரு 2.5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வரைக்கும் 2 பக்கமும் ஃபுல்லா சைட்ல வந்து ஒரு அந்த போலீஸ் சிக்னல் எல்லாம் வச்சிருப்பாங்களே, அந்த எல்லோ கலர் போர்டு வச்சு அந்த போர்டுக்குள்ள பஸ் கண்டினியூஸா நினைச்சு ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் 10 மீட்டர் 20 மீட்டர் இடையில ஒரு நிறைய போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய நின்று இருந்தாங்க. 20 வயசுல இருந்து 55 56 வயசு ஈவன் ரிட்டையர் ஆகிற போற வயசு வரைக்கும் போலீஸ் ஆபீசர் நின்னுகிட்டே இருந்தாங்க. சரி, ஓகே, இவங்க இங்கதான் நிக்கிறாங்கன்னு பார்த்தா இந்த கிரௌட் வந்து ஈவன் பெருங்களத்தூர் ஆகட்டும், வண்டலூர் ஆகட்டும், வண்டலூர் தாண்டி அந்த வண்டலூர் எண்டு வரைக்கும் அந்த இன்னொரு நியூ பஸ் ஸ்டாண்ட் போட்டிருந்தாங்க, அது வரைக்கும் 2 பக்கமும் போலீஸ் ஆபீசர்ஸ் நிறைய நின்னுகிட்டே இருந்தாங்க. நிறைய பப்ளிக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க. என்னடா அது, இவங்க தீபாவளியே கொண்டாட மாட்டாங்களா? சென்னைக்குள்ள மட்டும் இவ்வளவு போலீஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்களா? அவங்களுக்கு எல்லாம் எவ்வளவுதான் டியூட்டி டைம், என்ன எதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சா 12 மணி நேரம் நார்மலா டியூட்டி வந்து 10 மணி நேரமா, அது உள்ளூரா இருந்தா வந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்களா. சில பேர் டியூட்டி மாறி பார்ப்பாங்களா. தீபாவளி டைம் ஃபெஸ்டிவல் டைம்னா 12 மணி நேரம் டியூட்டி பார்த்துட்டு வீட்டுக்கு போவாங்களாம். அது 12 மணி நேரம் டியூட்டியா இருந்தா அது சொந்த ஊர்ல டியூட்டி போட்டிருந்தா மட்டும். இப்ப சென்னை மதுரை கோயம்புத்தூர் மாதிரி பெரிய ஊர்களுக்கு டியூட்டி பாக்கிறதுக்காக சின்ன சின்ன ஊர்கள்ல இருந்து இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து 4 நாள் 5 நாள் டியூட்டிக்கு போட்டுருவாங்களா. அவங்க எல்லாம் தீபாவளி ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ்ல அவங்க வீட்டுல இருக்கிறதுங்கிறது வந்து 99.9% கிடையவே கிடையாது. அதுக்கு வாய்ப்புகளே ரொம்ப ரொம்ப கம்மியா. அவங்க எல்லாம் சென்னை மாதிரி ஊர்கள்ல வந்து ரூம் எடுத்துட்டோ இல்ல இங்க இருக்கிற குவார்டர்ஸ்லயோ தங்கிக்கிட்டு டியூட்டி பார்த்து முடிச்சுட்டு போவாங்களா. ஓகே, நம்ம எல்லாம் ஊருக்கு சனிக்கிழமை தீபாவளிக்கு போறோம் அப்படின்னா நம்ம ஆளுங்க தெரியும், முதல் நாள் நைட்டு தீபாவளினா குடிச்சிட்டு பண்ற பிரச்சனை, அன்னைக்கு மண்டையை உடைக்கிறது, பீர் பாட்டில மண்டையை உடைச்சிக்கிறது, கத்தியால குத்து வாங்குறது, அடிதடி சண்டை, பார்ல சண்டை, தியேட்டர்ல சண்டை, இதெல்லாம் ஒரு பக்கம் முடியணுமா, அதுக்கும் அவங்க தான் பாதுகாப்பு கொடுக்கணும். இப்படி தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் நைட்டு நடக்கிற பிரச்சனை, தீபாவளி அன்னைக்கு நடக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுச்சா, சரி ஓகே, அதுக்கப்புறம் அவங்க போய் ரெஸ்ட் எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. திரும்ப நம்ம சென்னைக்கோ கோயம்புத்தூருக்கோ மதுரைக்கோ திரும்பி வரும்போது நம்ம எல்லாரையும் சேஃபா கொண்டு வந்து நம்ம ரூம்லயோ நம்ம வீட்லயோ சேர்க்கறதுக்கும் அவங்க தான் உதவி பண்றாங்க. போலீஸ்காரங்கனாலே தியாகிகள் அப்படின்ற ரேஞ்சில நான் பில்டப் எல்லாம் கொடுக்க விரும்பல. தப்பு பண்ற போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க, 10% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்சிமம் 90% வந்து டியூட்டியை பார்த்துட்டு இன்னமும் குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் கஷ்டப்பட்டு இருக்க போலீஸ் அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. கடைசி வரைக்கும் கைய கருப்பாக்கிக்காம களங்கப்படுத்திக்காம இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்காங்க. 2 விஷயத்தை நான் உதாரணமா சொல்றேன். சென்னையில போரூர், வடபழனி, திருவான்மியூர், ராயபுரம், மவுண்ட் ரோடு, இந்த சிக்னல் எவ்வளவு பெரிய டஃப்பான சிக்னல் அப்படின்றது சென்னையில இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த சிக்னல் எல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் 1 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம சிக்னல்ல மாட்டிட்டோம்னு வச்சுங்களேன், அந்த 5 நிமிஷம் நம்மளால அங்க நிக்க முடியாது. ஐயோ, எப்படா சிக்னல் விழுமோ, அதுலயும் 10 செகண்ட் இருக்கும் போது நம்ம முன்னாடி மூவ் பண்ணுவோம். ஆனா அதே சிக்னல்ல ஒருத்தர் மூஞ்சில ஒரு சின்ன மாஸ்க மட்டும் கட்டிட்டு 40 டிகிரி வெயில்ல கருத்து போய் ஒரு ஆள் வேலை பார்த்துட்டு இருப்பான். அவனை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த ஆள் பணம் வாங்குவான், ஓரத்துல சிக்னல் நிப்பாட்டிச்சு காசு வாங்குவான், அவனை பார்த்தாலே ஒதுங்கி போன்னு மட்டும் தான் நம்ம நினைப்போம். ஆனா அதுலயும் 90% பேர் தப்பு நம்ம பேர்ல வச்சிருப்போம். என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, ஒண்ணு நம்ம வந்து வண்டிக்கு இன்சூரன்ஸ் வச்சிருக்க மாட்டோம், இல்ல ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டோம், இல்ல வண்டிக்கு புக்கே இருக்காது. இந்த மாதிரி தப்புனாலதான் அவங்க காசு கொடுக்குறாங்க. புக்கு கரெக்டா இருந்தா மேக்ஸிமம் எல்லாருமே விட தான் செய்யறாங்க. இப்படி 5 நிமிஷம் கூட நம்மளால நிக்க முடியாத ஒரு சிக்னல்ல தான் வெயிலையும் மழையிலையும் ஒரு ஆளு டெய்லி 10 மணி நேரம் 12 மணி நேரம் டியூட்டி பாக்குறாரு அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. பஸ்ல ஓரமா உட்காந்துட்டு போகும்போது எனக்கா ஒரு நாள் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பாத்தோம்னா நம்மளால 2 வேளை சாப்பிட முடியாது. அந்த ரத்தத்தை பாத்துட்டோம்னா நமக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஆனால் கத்தி குத்து வாங்கினவன், கொலை கேஸ், ரேப் கேஸ், தூக்குமாட்டி தொங்கினது, அனாதை பணம், ஆக்சிடென்ட் கேஸ், கை போனது, கால் போனது, இது எல்லாத்துக்கும் போலீஸ்காரன் ஒருத்தன் வந்து நிக்கிறான், அதை பாக்குறான், அதை பார்த்துட்டு போய் தான் அவர் சாப்பிடுறாரு. மனசு மறத்து போய் தான் ஒரு போலீஸ் அதிகாரி இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு வந்து சாப்பிடுறாரு. சோ அவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான வாழ்க்கை, கடினமான வாழ்க்கை. அதை நம்மளால வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் அதிகாரிகள் அப்படின்ற ஒருத்தவங்க இல்லைன்னா நம்மளால தீபாவளி, பொங்கல், ஜனவரி,
தமிழ் புத்தாண்டு என்னென்ன எக்ஸெட்ரா எந்தெந்த ஃபெஸ்டிவல் இருக்கோ அது எதையுமே நம்மளால நிம்மதியா செலிப்ரேட் பண்ண முடியாது. இப்படி நமக்காக அவங்களுடைய வாழ்க்கைய கம்ப்ளீட்டா அர்ப்பணிச்சுட்டு இருக்க 90% போலீஸ் அதிகாரிகளுக்கு நான் நெஞ்சார தலைவணங்குறேன். தமிழக போலீஸ் அதிகாரிகள் மட்டும் இல்லைன்னா தமிழ்நாட்டுல எந்த ஒரு ஃபெஸ்டிவலுமே நிம்மதியா நடக்காது அப்படின்றது நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.